நாம் சூப்பரிப்போம். ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக கரங்களை உயர்த்தி ஆனவர்களுக்கு மகாபலிக்கு தேவனையோடு நாம் செய்தோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மளோட பாதுகாப்பாக தியானம் கொண்டால் இன்றைக்கு 24ஆம் ஜீவன் சோதனை தந்து பலவீனங்கள் அண்டாதபடி சாந்த ரோகங்கள் இன்றைக்கு பாதுகாத்த தேவனுக்கு நாம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிபலிகளை நீரெடுப்போம், சோதனைகளை நீரெடுப்போம், துதிப்போம். நல்லவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா ஜீவாதிபதியையும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆராதனை பிரியப்படுகிற தீபமே, ஆராதனை நாயகரே, ஆராதனைக்குரியவரே, உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா கர்த்தாவின் காலங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கடைசி மொழிப்பொழுது நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவிக்கையா தவப்பனே. ஆனால் சமயங்களை மாற்ற ஒருவர் தான் வந்தவரையா இக்கட்டான சூழ்நிலையில் சுற்று நோயினால் நாமல் உலகமே அதிர்ந்து பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ, எது சம்பவிக்குமோ எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையே எங்களுக்கு பயத்தை எடுத்து போட்டு பாதுகாத்து வந்த கேள்வி நினைத்தும் ஒரு சூழல் செலுத்துகிறோம். ஐயா திகிரிக்கு தூரமாக ஆபத்தை கண்டு பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீரே. ஆமாம், கேள்வியாக காத்து வருகிறீர்களா கர்த்தாவே, உங்களுடைய காரணம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஐயா அறிவோமையா தவப்பனே, ஹல்லேலூயா. ஆமாம், ஜீவனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நடத்துகிறவர் நீர் ஒருவர் தான். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரையும் துதிக்கிறோம். ஐயா கடைசி காலங்கள் வாழ்கிற நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தைரியமாய் உபாசனத்தை கிடைத்தேறும் காரியத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாய் உன்னத பலனை பெற்றவர்களாய் நமக்காய் வைராக்கிய வாழ்ந்தாய் வாழ உதவி செய்யும். பஸ்தாமியாளர்களை பலப்படுத்துவீராக, திருச்சியாக வழிநடத்தும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பொருளும் பசுதாமியாளர்களுக்கு அசைவாடுவீராக. இந்த நாம மகிமைக்காய் நாங்கள் வாழணும். இதை தாண்டி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுலத்தோடு கூட்டி தேடிக்கிறார்கள் அவர்களுடைய பெருமை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாடலை பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றி செலுத்தும் விதமாக நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவன் சொல்வம் பலன் தந்த கத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். முதலாவது பாடல், நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உடலுமெல்லாம் நீரெல்லாம் நீர்தானே என்கிறான வரிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வேறில்லை ஐயா, ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. நீரின்றி வேறில்லை ஐயா, ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே.
அடுத்த பாடல் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே என்கிறதான வரிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே
பலியாய் பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிறவரே, நல்லவரே, நன்மை செய்கிறவரே, அம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொடுக்காத ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் விதைக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் அப்பா, நீ சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சுவாமி. உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறாங்க. இப்படி நாங்கள் மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகள் மகிமையாக ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஒருவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுவே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். நிம்மதியா வாழ, சுகமா வாழ, சௌக்கியமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல வழி இருந்து பார்த்து சரியான பாதையில நடக்க வேண்டும். என்ன வேண்டும்? சரியான பாதை. ஆண்டவருடைய வேதம் சொல்ல சரியான பாதையில் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் போர்டுலாம் இருக்கு. தாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா மம்சாபுரம் 3 கிலோமீட்டர், சிவகாசி 20 கிலோமீட்டர், மதுரை 80 கிலோமீட்டர். இப்படிலாம் அறிவிப்பு பலகைகள் இருக்கிறது. வழிகாட்டி பலகைகள் இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிற புதிய ஏற்பாட்டில் நானே வழி, நானே சத்தியம், நானே தூதர். பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழி இயேசு. இந்த பூமியில நிம்மதியா வாழணும்னா ஒரே வழி இயேசு. இது எப்படி தெரிந்து கொள்வது? அப்படின்னா பசிச்சா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்கிறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம். இதே போல யார்கிட்டையும் கேட்டு நம்ம தூங்குறது இல்லை, யார்கிட்டையும் கேட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை, யார்கிட்டையும் கேட்டு சாப்பிடுறது இல்லை. ஒரு பன்னுனாலும் பசிக்குனா உடனே வாங்கி, இல்ல ஒரு கடலை மிட்டாயினாலும் பசினா வாங்கி சாப்பிட்டோம். நம்ம இது நமக்கு இருக்கிற தேவை. அதே மாதிரி நல்ல வழி எதுவோ அதை கேட்டு விசாரித்து அதுல நடக்கும், சரியான பாதையில நடக்கணும். நம்ம அல்லேலூயா. இப்ப இடம் ஓடி இப்படி எல்லாம் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். ஏன்னா தேவகுமார் உலக ரட்சகர். மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானசாரத்தை யோர்தானிலே யோவான் சாமி கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு வந்தவுடனே
நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதற்கு நீ என்னிடத்தில் இப்படி இடம் கொடு அப்படிங்கிற. அப்போ ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நாம் தயங்காமல் யோசியாமல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அல்லேலூயா, நான் ஞானசாரம் இருந்தது யாருக்கும் தெரியாது, அம்மா ஞானசாரம் இருந்தது யாருக்கும் தெரியாது, இது யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதில்லை. நான் சொல்ல பசிச்சா பசி, தானம் எடுத்தா தண்ணீர், தூக்கம் வந்தா தூக்கம். இதே போல செய்ய வேண்டிய முக்கிய காரியம் இயேசுவே ஞானசாரம் இருந்த. நாம் போன வாரத்திலே நாம் சிந்தித்த செய்தி என்னன்னா, மண்புறம் பாவம் செய்தனால ஏற்பட்ட விளைவு. மனிதனும் சார்ந்தார். மனிதனை யாரு? அவரை மகிமையினாலும் கரத்தினாலும் முடிச்சுட்டுதான் தேவசாயம். பிசாசுன்னு ஒருவரை படைக்கவே இல்லை. எல்லாம் தேவ தூதர்கள். தேவ தூதர்களில் பிரதானமானவர்கள் ஒருவர். அதுல ஒருவர் தான் யாரு? லூசிபர். ரொம்ப அழகானவர். அவன் ஆராதனையை நடத்தினவரே அவர் தான். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால தான் நான் அப்படின்னு ரொம்ப அழகானவர். அவரு இசை நான் அவரால் அப்படி எல்லா விதத்திலும் சிறந்த ஒருவராக தூதர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர் தனக்குள்ளே நான் என்ற எண்ணம் வந்ததுனால என்னை விட்ட வேற வழியில நான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார போகுது, தேவனை போல இருக்கணும். நம்ம அந்த எண்ணம் தான் அவருக்கு அழைப்பு. பிசாசு என்று ஒருவரை படைக்கல, தள்ளப்பட்ட தேவதூதனுக்கு தான் பேர் என்ன? பிசாசு. வலுசருப்பம், பொய்யன், பொய்க்கு பிதா. அவன் அந்தகார லோகாபதி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஒரு சேனை. அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட போது தேவ தூதர்களில் மூன்று ஒரு பங்க அவர் செஞ்சுட்டாப்ல. ஒரு கெட்டு போகும்போது ஒரு மட்டும் இல்லை, மற்றவனையும் கட்டுவான். அப்படிதான் அந்த தள்ளப்பட்ட நரகம் என்பது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஏற்பட்டது. இந்த பிசாசு என்ன செய்தான்? நம்மளை இப்படி தள்ளிட்டாரு அப்படின்னு அவர் வைத்திருக்கிற திட்டம் எதுவும் மனுஷனை ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டவர். மகனாக, தன் குமாரனாக, தன் சாயல படைப்பு மனிதனை பிடிக்க முயற்சி பண்ணினார். அப்படிதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைந்து முதல்ல யாரை பிடிச்சா? ஏவாளெல்லாம். எப்போதுமே பெண் பலகீனமானவர். நம்ம ஆவலும் பெண்ணாலே, அறிவனும் பெண்ணாலே. நம்ம குட்டி உள்ள சிறுத்தை லூட்டி கட்டுகிறார், குட்டி இல்லாம இடித்து போடுகிறார். அப்ப நமக்கு பரிசுத்தத்தில் ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா குடும்ப தலைவர் முக்கியம், தலைவியை முக்கியம், புத்தி உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக இருக்கிறது ஒரு பக்கம். இப்ப என்ன முக்கியமான செய்தினா, போன வாரத்தில் பார்த்தோம், மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியதனால ஏவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டா. அல்லேலூயா. கடுமையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நெத்தி வேறு நிலத்துல சிந்தித்தான் ஜாபகம் வயதை நிரப்பம். இப்படி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, தொடர்ந்து தள்ளப்பட்ட பிசாசு லூசிபர் தாம் வேலையை செய்ய ஆரம்பித்தார். விக்கிரக ஆராதனையை கொண்டு வரலாம். எனவே விக்கிரக ஆராதனை, இரண்டாவது தீய நடக்கையை மனுஷர்கள் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அனைத்து விதமான தீய செயல்கள் இது ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மனுக்குலத்துக்கு திணிக்கப்பட்ட 3 காரியம். ஒன்று விக்கிரக ஆராதனை, அது ஆண்டவருக்கு பிடிக்கமாக. இரண்டாவது தீய நடை. மூன்றாவது அனைத்து வகை தீய செயல்கள். இதிலிருந்து மீட்பதற்காகத்தான் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அவன் கொரிந்தியர் அதை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 வாசியுங்கள். அவன் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆதாமின் மூலம் மரணம், இயேசுவின் மூலம் ஜீவன். ஆமென். ஆதாமின் மூலம் மனுக்குலத்துக்கு கிடைத்தது என்ன? மரணம், அடிமைத்தனம், பாவம். ஆனால் இயேசுவின் மூலம் மனுக்குலத்துக்கு மீட்பு, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு உதாரணத்தை, நம்ம இயேசு நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிறவராய் மற்றவர்கள் கிராமங்களிலும் சிந்தித்திருந்தார். அப்பொழுது சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். அல்லேலூயா. அவனுடைய நிலைமை, அவனுடைய ஸ்தானம், அவனுடைய உத்தியோகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு அரசாங்கத்தில் முக்கியமானவன். அல்லேலூயா. வரி வசூலிக்கிற அந்த நாட்டாவில் அவன் ஒரு முக்கியமான லீடர். பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. ஏன்னா இயேசு மனிதர்களை கூட உயிரோடு இருக்கிறாரு. 10 குஷ்டரோகிகளை சொல்லமாக்குறாரு. 2 வரிகளை பிச்சை எடுத்து கூட்டர்கள் கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டு அவங்களுக்கு பாவை அடிக்கிறாரு. 38 வருஷமா படுக்கையில கிடக்கிறார். இயேசுக்கும் இப்ப 30 வயசுதான் இருக்கு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னால 8 வருஷத்துக்கு முன்னாலே மொடவன பிறவி சப்பானி, அதாவது திமிர் வந்தாக்கா அவனுக்கும் இயேசு சொல்லமாக்குறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஆச்சரியம், அதிசயம், இயேசுவை நாம் பார்க்கிறோம். இவன் பெரிய கோடீஸ்வரர். ஆனா யாருக்கும் தெரியாம ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்கான். இயேசு அந்த மரத்தின் பக்கத்துல அத்தி மரத்துல காட்டு அத்தி மரம் இந்த சாலையில வந்து நிக்கிறார். வெயிலுக்கு தான் நிக்கிறார்னு நினைக்கிறார். ஆனா அவர் நின்றதுடைய நோக்கம் வேற. இவரை பார்க்கணும்னு ஒரு மேல இருக்கிறான் பாருங்க. அவனை ஏற்கனவே அவனை ஞான கண்ணால பார்த்து விட்டாரு. அல்லேலூயா. அவர் பார்த்து சொல்றாரு, சகையை வைக்கிறார். எனக்கு ஆச்சரியம். மேல ஒரு ஆள் இருக்கிறேன் பேச்சொல்லி கூப்பிடுறாரு. சீக்கிரம் வா, கம்டாவும் நான் உன் வீட்டுல என்ன செய்ய போறேன், தங்க போறேன். அவனுக்கு கைகள் ஓடல. அவன் நினைச்சதை குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மெதுவா 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 நான் எதை நிக்கிறேன் மெதுவா. சந்தோஷத்தோட அலசி போறான். அலசி போறான் வீட்டுக்கு. சந்தோஷம் இல்ல தாங்கல. அவன் ஏற்கனவே அநியாயமா சம்பாத்தியம். அவனே சொல்றான், என் சம்பாத்தியத்துல பாதியை யாருக்கு கொடுக்கிறேன்? முதலே அவன் சொல்றான், பாதியை கொடுக்கிறேன் என் சம்பாத்தியத்துல. செகண்ட் சொல்றேன், அநியாயமா நான் சம்பாத்தியம் பண்ணனா அதை திரும்ப எத்தனை மடங்கு 4 திரும்ப கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன? அது சம்பாத்தியமே எல்லாமே லாஸ் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவனுக்கு சந்தோஷம். அப்ப இயேசு ஒரு மனிதன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா போதும், எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம். வேற எல்லாமே போது இயேசு எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற இதுதான். திங்கிற ஆறாமாகிய இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிறது மெய் சந்தோஷம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை கர்த்தனை இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒவ்வொரு தனி மனிதனும் கெட்டு போக கூடாது என்று சித்தம் கொள்ளுகிறார். இந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய திட்டத்தின் விளைவுதான் ஆமென் இந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்த்தோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 26 இருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வீட்டில் போய் வாசிங்க. தேவகுமார் இயேசு யாரு? 35 வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று. அல்லேலூயா.
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது யாரு? அவர் Son of God. அவர் தேவனுடைய குமாரன். Amen. அவர் தேவனுடைய குமாரன். வெளிக்காட்டும் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு அவன் ஒரே பேரான தேவகுமாரன். இயேசு யாரு? அவர் தேவ குமாரன். இயேசு தேவனுடைய குமாரன். இத தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா 100க்கு அதிபதி நம்ம இயேசுவுக்கு தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி அந்த சிலுவையில் தொங்குற இயேசுடைய அருகிலே நின்றார். அவர் பேசுகிற 7 வார்த்தை, 7 வார்த்தைகள், அது பொன்மொழிகள். அவர் உலகத்தில் வந்தவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இத ரொம்ப கவனமா கேட்கிறார் யாரு? அந்த 100க்கு அதிபதி, இந்த டாப் பனிஷ்மென்ட்டை நிறைவேற்றுகிற அந்த அதிகாரி அதை கவனிக்கிறார். இறுதியாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடைய அவர் ரட்சிக்கப்படுறார். அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் ரட்சகராக என்று பாரம்பரிய சரித்திரம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். இவர் ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார். இந்த நோக்கத்திற்காக ஒரு சிறப்பான நோக்கம். அல்லேலூயா. படைக்கப்பட்ட எல்லா புத்தகத்திலும் மைய கருத்து யார்தான்? இயேசுதான். இயேசுதான். அந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகத்திலும் இயேசுதான் மீட்பதாக. யோபு சொல்வது என் மீட்பர், ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த யோபு சொல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த யோபு நீதிமான், பரிசுத்தவான், ஒரு ஜமீன் போல் வாழ்ந்தவன். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நீர் என்னை கொண்டு போட்டாலும் என் நம்பிக்கையாக இருக்கிறேன். உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில் மரண சேதம், உயிர் சேதம், பொருட்சேதம், எல்லா சேதத்தின் நடுவிலே தோன்றுகிறார். அவன் ஆனால் ஆண்டவர் கொல்லுகிறவர் அல்ல. அவன் திருடன் கொல்லவும் மதிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரா. நானோ அவைக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். இயேசு இந்த உலகத்தில் வந்ததன் பிறநாள் நோக்கம் என்னவென்றால் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சகேயுவுக்கு சொல்லப்படுகிறது. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். மனுஷன் இறந்தது என்ன? ஏதேன் தோட்ட உறவு, ஏதேன் தோட்ட ஆசீர்வாதம். அவன் தேவனோடு இருந்த ஐக்கியம், அன்பு. அல்லேலூயா. குளிர்ச்சியான வேலைகளை எல்லாம் ஆண்டவர் அவரை தேடி சந்திப்பார். இப்ப அவர் வருவதால் இவன் ஒழிகிறான், அவர் வருவதால் ஒழிகிறான். அப்ப தேவனோட உறவே விரிசல் ஏற்படுகிறது. அம்மாவா இல்லையா? பாவம்தான், பாவம்தான் நமக்கு என்ன செய்யறது? நம்மை பிரிக்கிறது. நம்மளை மீண்டும் ஆண்டவரோடு இணைக்க வந்தவர் தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. ஆமா. என்ன சொல்லப்படுது? இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரனாய் இயேசு உலகத்துக்கு வந்தார். மனுஷகுமார், தேவகுமாரன் எப்படி வந்தார்? மனுஷகுமாரனானா, மனிதனாய் அவதரித்தார். யோவான்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஏயா இருந்தாரு, அவன் செட்டா இருந்தாரு, அவன் யாரா இருந்தாரு, அவன் வெள்ளைக்காரனா இருந்தாரு, அவன் கருப்பனா இருந்தாரு, எந்த ஜாதியான எந்த தேசத்தானோ அவருக்கு பயந்திருப்பவனை அவருக்கு உணர்ந்தவன் என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய வழி. அவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா சரியான நம்பிக்கை, சரியான வழி, சரியான பாதை, இயேசு காட்டும் பாதை. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினவர் இயேசு. பரலோகத்துக்கு ஒரு 4 வழிச்சாலை, ஒரு பெரிய பாதையை ஏற்படுத்தினவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகம் இருளில் இருந்தது, தீய நடக்கை, விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, தீய நடக்கை, அனைத்து வகை தீய செயல்கள். நீங்க அவசியம் நீங்க படிக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை போன வாரமே சொன்னேன். விக்கிரக ஆராதனை, தீய நடக்கை, அனைத்து வரை தீய செயல்கள், இதிலிருந்து மீட்கத்தான் இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்க வீட்டுல போய் நம்ம அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும், 21 இருந்து 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த விளைவுகள், விக்கிரக ஆராதனை, தீய நடக்கை, அனைத்து வகை தீய செயல்கள். ரோமர் 1:21 இருந்து 32 வசனங்கள் சொல்லப்பட்டது. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, இப்படிப்பட்ட படுகொலியில் இருந்து நம்மளை மீட்கத்தான் யார் வந்தார்? இயேசு வந்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இருளை சாசிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அகப்பட கூடாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருடைய, நம்மளை யாருக்குள்ள உட்படுத்தினாரா? தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. அதிலிருந்து நம்மளை இங்கே தன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்து, ஆளுகைக்கு உட்படுத்து. மன திரும்புகள் பரலோக ராஜ்யம், அவ்வளவு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது தேவ சமாதானம் நீதியும் நிறைந்தது. அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. மன திரும்புகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், இயேசுடைய ராஜ்யம். அந்த இயேசுடைய ராஜ்யம் யாருக்குள் வந்தது? சகை வீட்டுக்குள்ள வந்தது. சகை வீட்டுக்குள்ள பெரிய சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. பெரிய அணைகட்ட முடியாத பெரிய அமைதி வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் சொல்லப்படுது. இருளின் அதிகார வாசிகள் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பாவ
மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தான் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்கு போல அவர் மறித்தார். நம்ம அடைய வேண்டிய தண்டனை இயேசு அடைந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவருடைய தழும்புகளால் என்ன ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான பாதைன்னா இயேசு காட்டும் பாதை தான். நம்ம நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நல்ல மேய்ப்பன் நானே, நல்ல மேய்ப்பன். ஜீவ அப்பன் நானே. சொல்றாங்க இல்லையா? என்னதுவா சொல்ல கேளு. கத்தாவே கத்தாவே சொல்ற, நான் சொன்னபடி நீ செய்யாம போறது என்ன? நான் சொன்னபடி நீ செஞ்சேதான். நன்மையின் மேல் தன் வீட்டை கட்டினேன். புத்தியுள்ள மனுஷன் போப்பாய். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், பைபிள் வைத்திருக்கிறோம். எத்தனை போதனைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சொல்ல கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. எரேமியா 6:16 மீண்டும் வாசியுங்க. 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழி எது கேட்டு விசாரித்து அதுவே நடவுங்கள். அப்பொழுது ஒரு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நல்ல வழி எது? இயேசுதான். இயேசு ஞானத்தார் எடுத்த உடனே பக்கத்திலும் இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் மருவமலையில இவர் என் நேசகுமாரன், இவர் சொல்றது கேளுங்க சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அதுவே அந்த வழி இயேசுதான். நானே உனக்கு வழி. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்திய 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஒரு மீட்கும் பொருளாக, ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம உலகத்திலே நமக்காக முடிந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக அல்லேலூயா நம்மை மீட்கும் பொருளாக நமது ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். உயிரப்படுத்தவங்க நமக்காக. நம்முடைய கிருபை நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினையை அவர் அடைந்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு அடைந்தார். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. 35ஆம் அதிகாரம், எரேமியா 35ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். அதற்கு முன்பு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது
காலத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும், அந்த நீதியின் கிளையாக அவர் தான் இயேசு. நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அந்த நீதியின் கிளை இயேசு. அவர் என்ன செய்வாரா? அவர் நியாயத்தையும் நீதியையும் என்ன செய்வாரா? நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த நீதியின் கிளை என்னத்தை பொறுத்து நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் போதிப்பார், நமக்கு உணர்த்துவார் என்றுதான் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை காட்டுவேன், நாள்தோறும் காட்டுவேன். கலங்காதே மகனே மகளே, போதிக்கிறேன். அவர் போதனையை கேட்கிறது. ஆமென். ராமர் ஒருவர் சாப்பிடாம உட்கார்ந்து வனாந்தரத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயேசுதான் செய்தார். அவங்களுக்கு பசிக்கிறது இயேசுதான் என்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பிடாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சாப்பாடு கூட பெருசா நினைக்கல. உட்கார்ந்து கேட்டு, ஐயோ அவர்கள் சோர்ந்து போவாரு, வராத அவருக்கு சாப்பாடு கொடுங்க. எல்லாம் கை இல்லைங்க, ஒன்றும் இல்லையே. அவன் சின்ன பையன் கொடுத்தான். அந்த 2 பேர் எல்லாருக்கும் திருப்தியாக அவரோட திருப்தியாக்கி நடத்திப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் அவர் அதை நிறைவாக்குவார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். பாடி கொண்டாடி கூடி நன்றி சொல்லு. எத்தனை நன்மைகள் செய்தவரே. 35ஆம் அதிகாரம். ஆமென். 35. ஆமென். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து சொல்றார், ரேகா குடிகளை அழைச்சிட்டு வா, அவங்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு. ஆமென். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரை முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே என்னுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் நீங்கள் ஸ்திரீகளும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இவன் சவுலின் குமாரனாகிய யோனாதான் படைத்தலைவர்களாக இருந்தவர்தான் ரேகா பானா. இந்த ரேகா என்ன சொல்ற? தன்னுடைய சந்ததிக்கு திராட்சரசம் குடிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். 9ஆம் வசனத்தை வாசிங்கள். நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டம் வயல் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம்.
எருசலேமில் தங்கி இருக்கிறவர்கள். எருசலேம் என்பது சபையை காட்டுகிறது. நம்ம இந்த உலகத்துல அறிவுக்கு விலைக்கு அப்புறம் தான் எங்க வந்தோம்? சபைக்கு வந்தோம். சபைக்கு அதுதான் வந்தோம். என்ன கர்த்தருடைய சீரழிப்பு, ஆசிரியருடைய படையெடுப்பு. இதனால் ஜனங்கள் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்புக்கு தான் நாங்க எங்க வந்தோம்? எருசலேமுக்கு வந்தோம். நம்ம செய்வத மந்திரம், பின்னிசூனியம், போராமை, எரிச்ச, நம்ம ஒரு துணி போடுறது கூட பிடிக்கல. இப்படிப்பட்ட பொருளாத உலகத்துல நம்ம பாதுகாப்பா வாழத்தான் இயேசுவை தேடி வந்தோம். அதுக்குதான் சபைக்குள்ள வந்தோம். அல்லேலூயா. எங்க அப்பா என்ன சொல்லி இருக்கிறாரு? குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு தேகம். அதனால நாங்க திராட்சரசு குடமா கொண்டு வைக்கிறேன். குடமா வச்சுட்டு குடிக்கிறாங்க. பத்தியா குடிக்க மாட்டோம். வேதா பத்தியா இறைமையா பத்தியா வேதாம் சொன்னது அந்த குடிகள் இன்ன வரைக்கும் கடைப்பிடிக்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னது வேதாப்பியர்கள் கடைப்பிடிக்கிறார். அவரை நான் அவர்களை செய்வேன், நாட்டுவேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை பரிகப்படுவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனால் யூத ஜனமோ என் வார்த்தையை கேட்கிறது இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என் சட்டத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அப்படி என்றால் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆண்டவர் சொல் கேட்கணுமா இல்லையா? அதாவது மேக்ஸ் லக்கோட்டா அப்படின்றத ஒரு பத்திரிகை, கிறிஸ்துவ பத்திரிகை எழுத்தாளர். அவர் ஒரு ஊருக்கு செல்வதற்காக ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார். ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருந்தா அவர் ரொம்ப களைப்பா இருந்ததால தூங்கிட்டார். அல்லேலூயா. தூங்கின உடனே திடீர்னு எல்லாரும் சத்தம் கேட்குது. அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு ஓடுறாங்க. பிளைட் வாசல் நோக்கி இவரும் தூக்கிட்டு ஓடுறாரு. பிளைன் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. போய் உட்கார்ந்து மறுபடியும் தூக்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா காலையில 6 மணி ஜன்னல் சூரிய உதயம் வெளிச்சம் உள்ள வருது. ஒரு சத்தம் கேட்கும் ஒரு அறிவிப்பு, இந்த 1/2 மணி நேரத்தில் அந்த அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விடுவோம் என்று கேப்டன் என்ன செய்யறாரு? அதெல்லாம் ஒரு ஒளிபரப்பு வருது. பார்த்தா இவர் போக வேண்டிய இடம் என்னன்னா டென்வார். இவர் டென்வாருக்கு போகணும். இவர் எங்க போறார்? கிங்ஸ்டன் ஏர்போர்ட். கிங்ஸ்டன் ஏர்போர்ட் வந்துட்டு அப்பதான் யோசிக்கிறாரு, நம்ம விசாரிக்காம இதுல ஏறி உட்கார்ந்துட்டோமே, எவ்வளவு மறுபடியும் செலவு, எவ்வளவு மறுபடியும் ரேட்டு, நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இவரு மேக்ஸ் லப்பட்டோ இவர் என்ன செஞ்சிருக்கணும்? போறீங்க, எந்த ட்ரெயின் போறீங்க அப்படின்னு கேட்டுக்கணும், நின்று கேட்டிருக்கணும். அந்த காலத்தில் அவ்வளவு செக் பண்ணாம உட்கார்ந்தாலும் தெரியல, எந்த நேரம் தெரியல. நம்ம வாழ்க்கையிலும் நாமும் விசாரித்து நல்ல வழியோ அதில் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, போதிக்கிறது. இதில் பொருளாதார ஆலோசனையும் ஆகிய வழி பரியாசக்கார் உட்கார்ந்து எடுத்து அத்துடைய வேதத்தில் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலின் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் சொல்றாரு, நீங்க ஆண்டவரே நீங்க என்ன தேடுறது பாக்குறது எல்லாம் நல்லா இருக்குது. நான் சொல்றபடி செய்ய மாட்டேங்கிறேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறது இல்லையே. நான் சொல்றபடி நீங்க செஞ்சா நீங்க யார் தெரியுமா? பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷன். அதாவது அந்த யோனதாப்புடைய குமாரனார் ரேகா, அந்த யோனதாப் சொன்னதை அப்படியே கேட்டு திராட்சரசம் யாரும் குடிக்கிறது. அவர்களை அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரேகாவுடைய பிள்ளைகளை மெச்சுகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். நாம ஆசீர்வதிக்கப்படணும்னா
இயேசுதான் வழி. அவர் காட்டும் வழியில் நாம் நடப்போம். அந்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன ஆக்குவார்? நிரம்புறதாக்குவார். அங்கே பாருங்க, அந்த மனிதன் சகீர் வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் வந்தது, எவ்வளவு சந்தோஷம் வந்தது. பாதி போயிடுச்சு. ஒரு மடங்கு வாங்கினா 4 மடங்கு கொடுக்கிறாரு. நீ யார் இருந்தா போதும், இயேசு போதும் என்கிற மனதிற்குரிய தேவ பக்தி மிகுந்த ஆதாரம். போதும் என்கிற மனசுல வந்துங்க இயேசு காட்டு பாதையில அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். சரியான பாதையிலே நடக்கும், விசாரித்து நடக்கும். இந்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. பூர்வ பாதை இடையே விசாரிக்கும். நாம நல்ல வழி இருக்கும், அதனை நடக்க. அப்பொழுது உங்க ஆத்மா இழைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இழைப்பாறுதல் கருத்தே, இழைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல். என் சுமை லெகுவாய், அவன் மெதுவாய் வருகிறார். என் நுகம் மெதுவாய், என் சுமை லெகுவாய். நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் என்ன கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், நிறைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு எதை கிடைக்கும்? இழைப்பார். அல்லேலூயா. மத்திய 27 அதாவது மத்திய 11ஆம் அதிகாரம் 2 வீட்டுல போய் வாசித்து பாருங்க கடைசி வரை. அப்பொழுது உங்க ஆத்மாக்களுக்கு இழைப்பார்கள். இழைப்பார்கள். நிம்மதி, ஆசீர்வாதமான வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவிடத்தில் தான். விசாரித்து நல்ல வழியில் நடக்கும். நானே வழியில் சொல்லுவேன். நல்ல மேய்ப்பன் நான், என் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிர் கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. கொல்லும் அடிக்க உண்டாவதான், நான் அவன் ஜீவன் உண்டாயிருக்க அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. எல்லாரும் கூட அப்படி தோத்திரம் செலுத்துவோம். அவர்தான் எல்லா இடங்களிலும் கருதுக்கும் நன்றி சொல்லுகிறோம். போராட முடியும். சரியான பாதையிலே நடக்க, சரியான வழியிலே நடக்க. அந்த பேர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே நடந்தனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். நாங்கள் இந்த வேத வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவைதான். உண்மையாக சட்டத்தில் செவ்வையிருப்பாயானால் எப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து உனக்கு பதிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். நீ வருகையிலும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. எச்ச காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யும். ஆமென். ஒரு வாழாக்காமல் தலையாக்குவதை நீ கீழாகாமல் நீ மேலாவாய். அல்லேலூயா. ஆமென். பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். அவனை நான் போஷிப்பேன். எங்கள் சர்வவல்லமையுள்ள தேவனே, சரியான வழியிலே நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து, சத்தியத்தை ஆராய்ந்து, வேதத்தை தியானித்து நல்ல வழியில் நடத்திகள் உதவி செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நம்மளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் கண்களையும் என் மீட்பருமாகிய என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தின் கிருபையாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.